வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்படும் தமிழ் சிங்கள மொழிகள். டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம். தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம். இன்றைய விலை விவரம். ஜூனில் ஜெர்மன் பறக்கிறார் ஜனாதிபதி அனுர. தொடர்பான விரிவான செய்திகள். முதல் மொழியாக தமிழ் மற்றும் சிங்களத்தை கற்கும் மாணவர்கள் கட்டாயமாக தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளை இரண்டாவது மொழிகளாக கற்க வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்தார். 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை இரண்டாவது மொழியாகவும், தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கற்க வேண்டும் என்று பிரதமர் அதன்போது சுட்டிக்காட்டினார். இதன்படி ஆசிரியர்களுக்கு மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 295 ரூபாய் 18 சதமாகவும், விற்பனை பெறுமதி 303 ரூபாய் 58 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 395 ரூபாய் 40 சதமாகவும், விற்பனை பெறுமதி 409 ரூபாய் 53 சதமாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 332 ரூபாய் 34 சதமாகவும், விற்பனை பெறுமதி 345 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 212 ரூபாய் 01 சதமாகவும், விற்பனை பெறுமதி 220 ரூபாய் 51 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 187 ரூபாய் 76 சதமாகவும், விற்பனை பெறுமதி 197 ரூபாய் 49 சதமாகவும் பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 226 ரூபாய் 95 சதமாகவும், விற்பனை பெறுமதி 236 ரூபாய் 89 சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 9,88,072 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 34,860 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,78,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 31,960 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 22 கேரட் தங்க பவுன் 2,55,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 30,510 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,44,050 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அடுத்த உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணம் ஜூன் 10ஆம் தேதி தொடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் இதனை வெளிப்படுத்தினார். முன்னதாக ஜனாதிபதி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கும் பின்னர் சீனாவிற்கும் பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் விஜயம் செய்தார். இந்த ஜெர்மனிய பயணம் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணமாக திட்டமிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.